வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாத தொடக்கத்தில் அதிர்ச்சி அளித்த தங்கத்தின் விலை. விவசாயிகளுக்கு அனுர அரசு வெளியிட்ட நற்செய்தி. 8 தேசிய அடையாள அட்டைகளுடன் சிக்கிய நபர். வேக கட்டுப்பாட்டை இழந்து கடலுக்குள் பாய்ந்த கார். யாழை நோக்கி வந்த இளைஞர்களின் நிலை என்ன? தேசபந்துவைப் போலவே தவறு செய்த ஏனையவர்களும் கையாளப்பட வேண்டும், சபையில் முஜிபுர் சுட்டிக்காட்டு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 1,13,276 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 35,750 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க பவுன் 2,62,200 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை 31,290 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,50,250 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்கான நட்டஈடு வழங்கப்பட உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தை வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், காப்புறுதி செய்துள்ள விவசாயிகளுக்கு மட்டுமே நஷ்டஈடு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கையில் புதுமண தம்பதிகளுக்கு வீடு வழங்கும் திட்டம் அரசாங்கத்தால் செயற்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள வீட்டு வசதி பிரச்சினையை தீர்க்கும் நோக்கில் அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகளுக்குள் இந்த திட்டம் நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் கூறியுள்ளார். 8 தேசிய அடையாள அட்டைகளை தம்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் கண்டியில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி எசல பெரஹராவை முன்னிட்டு நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது மேற்குறித்த நபர் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் பலர் கைது செய்யப்பட்டதாக சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் அனுருத்த பண்டார நாயக் தெரிவித்துள்ளார். நடப்பு வருடத்தின் ரந்தோலி பெரஹரவை கண்டுகளிக்க பெருமளவான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் காவல்துறை உத்தியோகர்களுக்கு மேலதிகமாக சிவில் உடை தரித்த காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரஹரவை கண்டுகளித்தல் என்ற சாக்கின் கீழ் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் பொதுமக்களிடையே நடமாடக்கூடும் என்பதால் சந்தேகத்திற்கிடமான நபர்களை அடையாளம் கண்டால் உடனடியாக அருகிலுள்ள காவல்துறை உத்தியோகத்திற்கு அறிவிக்குமாறும் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் அனுருத்த பண்டார நாயக் வேண்டுகோள் விடுத்துள்ளார். யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்த கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சங்குப்பிட்டி பாளையத்துக்கு அண்மையில் கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. யாழிலிருந்து கிளிநொச்சிக்கு சென்று மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருந்தபோது இந்த விபத்து சம்பவித்துள்ளது. விபத்து இடம்பெறும் போது காரினுள் 3 இளைஞர்கள் இருந்தபோதும் எவரும் காயங்களுக்கு உள்ளாகவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட முயற்சியின் பின்னர் கார் கடலிலிருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கையாண்டதைப் போலவே தவறு செய்த ஏனையவர்களும் கையாளப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். ஜனாதிபதியின் செயலாளரின் மனைவி பயணித்த வாகனம் பலரை இடித்து காயப்படுத்தியதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஜனாதிபதியின் செயலாளர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இருப்பினும் அது நடக்கவில்லை. ஜனாதிபதியின் சில பாதுகாப்பு அதிகாரிகள் அரசு தலைவருடன் வெளிநாட்டு பயணத்துக்கு பிறகு திரும்பும் போது மதுபானம் வாங்கியதற்காக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். தேசபந்துவை நீங்கள் கையாளும் விதத்தில் இந்த நபர்களையும் நீங்கள் கையாள வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கூறினார். மேலும் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானத்தை ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரிப்பதாகவும் தெரிவித்தார். பிற்பகல் திட்டமிடப்பட்ட வாக்கெடுப்புக்கு முன்னதாக கட்சியின் நிலைப்பாட்டை முஜிபுர் ரஹ்மான் உறுதிப்படுத்தியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.